எம்எல்ஏக்களிடம் பேரம் பேசி தாவேக ஆட்சியை கவிழ்க்க சதி செய்ததாக பதிவு செய்யப்பட்ட வழக்கில் ஏற்கனவே 11 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் மேலும் 4 பேரை சென்னை திருவல்லிக்கேணி காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விவரங்களுடன் செய்தியாளர் கதிரவன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் கதிரவன், விவரங்கள் பகிரலாம். தமிழக வெற்றி கழகத்தின் ஊத்தங்கரை சட்டமன்ற உறுப்பினராக இருப்பவர் இளையராஜா. இவர் கடந்த மாதம் 29ஆம் தேதி அளவில் காவல் நிலையத்தில் ஒரு புகார் ஒன்று அளித்தார். திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் தன்னை வாட்ஸ்அப் கால் மூலமாகவும் செல்போன் மூலமாகவும் தொடர்பு கொண்ட திருநாவுக்கரசு என்ற நபர் தொடர்ச்சியாக மிரட்டல் விடுப்பதாகவும் தன்னை வேறொரு கட்சிக்கு ஆதரவாக செயல்படுமாறு 35 கோடி ரூபாய் வரை பேரம் பேசியதாகவும், அதற்கு படியாத தன்னை வெளியே கூறினால் உங்களையும் உங்களது குடும்பத்தையும் கொன்றுவிடும் வகையில் அவர் பேசுவதாகவும் புகார் அளித்திருந்தார். அதுபோல ஆடியோ ஆதாரங்களும் சமர்ப்பித்திருந்தார். அதன் அடிப்படையில் திருவல்லிக்கேணி போலீசார் வழக்கு பதிவு செய்து யூடியூபரும் தேர்தல் கருத்து கணிப்புகளோடு கூடிய திருநாவுக்கரசு, அதே போல கரூர் கம்பெனியை சேர்ந்த ரமேஷ், கார்த்திக், அதே போல 11 நபர்களை, ஒரு மருத்துவர் உட்பட 11 நபர்களை காவல்துறையினர் கைது செய்தார்கள். அடுத்தடுத்து நடைபெற்ற இந்த கைது நடவடிக்கையின் தொடர்ச்சியாக தற்போது 4 பேரை காவல்துறையினர் காவல் நிலையத்தில் அழைத்து வந்து விசாரணையை மேற்கொண்டு வருகிறார்கள். இவர்கள் நட்சத்திர விடுதியில், அதாவது நட்சத்திர ஹோட்டல்களில் தங்கி இந்த சட்டமன்ற உறுப்பினர்களை குதிரை பேரம் நடத்தி அவர்களை வாங்குவதற்கு சதித்திட்டம் தீட்டியதாக தகவல் கிடைக்கப்பட்டது. ஒரு கார்ப்பரேட் நிறுவனமும் 180 கோடி ரூபாய் வரை அதற்காக திட்டமிட்டு பணங்களை தயார் செய்து வந்ததாகவும், ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினருக்கும் 35 கோடியிலிருந்து 50 கோடி வரை தயாராக இருந்ததாகவும், 12 எம்எல்ஏக்கள் வரைக்கும் இவர்கள் பேசியிருந்ததாகவும் காவல்துறை தரப்புல தகவல் எடுக்கப்பட்டு அது தொடர்பான விசாரணை நடைபெற்று வரக்கூடிய நிலையில தற்போது மதுரையை சேர்ந்த கணேசன், ரகு உள்ளிட்ட 4 நபர்களை திருவல்லிக்கேணி போலீசார் அழைத்து வந்து விசாரணையில் ஈடுபட்டு வருகிறார்கள். இவர்களும் இந்த சதி திட்டத்தில் நேரடியாக ஈடுபட்டார்களா, இவர்களுக்கு அந்த கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கூடிய நபர்களோடு என்ன தொடர்பு, எதற்காக இவர்கள் அவர்களுக்குள்ள தொடர்பு என்ற கோணத்தில் விசாரணைகள் நடத்தப்பட்டு வருகிறது. சமீபத்தில் 5 நபர்களை காவலில் எடுத்து விசாரணை நடத்தினார்கள். நரேஷ் என்ற நபர் இதில் மூளையாக செயல்பட்டதும், அவர்தான் செந்தில் பாலாஜி அவருடைய சகோதரர் அசோக் குமாரின் இடைத்தரகராக செயல்பட்டு இந்த மற்ற நபர்களை ஒருங்கிணைத்து இந்த சதி திட்டத்தில் ஈடுபட்டதும் தெரிய வந்தது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.